என்ன பண்றது? என்னாச்சு? ரொம்ப தீவிரமா யோசிக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு. தீர்ப்பு சொல்ற வரைக்கும் என் பாதி மூளை தான் வேலை செய்யும். உங்களுக்கு எப்போதுமே பாதி தானே வேலை செய்யும். போய் தீர்ப்ப சொல்லுங்க. இவளை கட்டிக்காதரான்னு எங்க அம்மா அப்பவே சொல்லிச்சு. என்ன பண்றது? அனுபவிச்சு தானே ஆகணும். என் தலை எழுத்து. என்னையா, என்ன உங்க பிரச்சனை? ஐயா, அந்த கோழி என்னோடது ஐயா. இல்லையா, அந்த கோழி எந்த? அவ பொய் சொல்றான். இல்லையா, இவன் தான் போய் சொல்றான். அம்மா மேல சத்தியமா அந்த கோழி எந்த ஐயா? இல்லங்கய்யா, இந்த முட்டை தான் சாட்சி. அந்த கோழி எங்க கொண்டா? சைஸ் கோழி சரித்திரம் தெரியுமாடா உங்களுக்கு? கோழி உன் வீட்டுல இருந்தா உன் கோழி, அவன் வீட்டுல இருந்தா அவன் கோழி, அதுவே என் வீட்டுல இருந்தா கோழி குழம்பாயிடும். ஐயா, நம்ம வேணும்னா அந்த முட்டைக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்துடலாம். என்னோடதுன்னு தெரிஞ்சிடும். நான் ஏன்டா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்? என் தீர்ப்பு மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல என் வார்த்தைக்கு மரியாதை இல்லையா? இன்னசென்ட் வில்லேஜர்ஸ், ஒரு முறை நீங்க ஓட்டு போட்டுட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த டயலாகும் இல்ல. போங்கடா போங்கடா போங்க. பாரி அண்ணா வாங்கண்ணா உட்காருங்கண்ணா உட்காருங்கண்ணா. என்ன விஷயம்? பொண்ணுக்கு கல்யாணம், நீயும் உன் பொண்டாட்டியும் கண்டிப்பா வந்துடணும். என்னன்னா, பொண்ணோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்றீங்களா? மாப்பிள்ள என்ன பண்றாரு? சென்னையில சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பாக்குறான். அப்படியா? மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம். கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணை கூட்டிக்கிட்டு அமெரிக்காக்கு. ஓ, எப்படின்னு இவ்வளவு நல்ல சம்பந்தத்தை பிடிச்சீங்க? சொந்த மாப்பிள்ள என் தங்கச்சி பையன். அவனுக்கு நம்ம ஊர்லயே 40 ஏக்கர் நிலம் இருக்கு. என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணு அதிர்ஷ்டசாலி தானே. பின்ன இங்க பாரு, பஞ்சாயத்து இருக்குன்னு பஞ்சாயத்தை கூட்டாம தலைவர் பொண்ணை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு வந்து சேர. Quite excited, sir. Our entire team is working on it. Yes, sir. Just a minute, sir. Please. Hi, சிவாஜி பிரதர். என்ன பண்ணிட்டு இருக்க? Actually, கொஞ்சம் client meetingல இருக்கேன்டா. Anything urgent? நீ எப்பவுமே மீட்டிங்ல தான் இருப்ப. எனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. அது அப்பா சொன்னாரா உனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குன்னு. இன்வைட் பண்ணிருந்தாரு. நீ என்ன வேணா பண்ணு. நான் client meetingல இருக்கேன்டா. I get back to you. Okay, bye. இவன் எப்பவும் பிஸிதான். அண்ணா, என் பொண்ணுக்கு எப்பனா சாஃப்ட்வேர் மாப்பிள்ள பார்க்க போறோம். டேய், உனக்கு மட்டும் இல்லடா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சாஃப்ட்வேர் மாப்பிள்ள தான் பார்க்க போறேன். நீ வாடா. சரிண்ணா. டேய் மருமகனே. மாமா. மருமகனே, வாங்க மாமா. என் பொண்ணோட கல்யாணம், நீ கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன் மாமா. என் பையனுக்கு பேர் வைக்கிறேன். 2 ஆடு வெட்டி இருக்கேன். உட்கார் மாமா, சாப்பிட்டு போலாம். ஏய், அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லடா. நிறைய பத்திரிக்கை கொடுக்கணும். நான் கிளம்புறேன். சரி மாமா. டேய் சதா, குழந்தைக்கு நீயே நல்ல பேர் வைடா. நானா? ஆமாண்ணா, நீங்களே வைங்க. நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு சாஃப்ட்வேர் மாப்பிள்ள பாக்குறது நீ தானே, நீ தான் வைக்கணும். விப்ரோ விப்ரோ விப்ரோ, நல்லபடியா பாத்துக்கமா. பேரை நான் வச்சிருக்கேன். வாடா போலாம். ஏண்டா, என்னடா பேர் இது? அட, இதுல என்ன இருக்கு தாத்தா? இப்பெல்லாம் இந்த மாதிரி பேர் வைக்கிறது தான் ஃபேஷனா போச்சு. அது தெரியுமா உனக்கு? டேய் ஓடுங்கடா. என்ன கோலி விளையாடிட்டு இருக்கீங்க? கம்ப்யூட்டர் கேம்ஸ் ஆடுங்கடா, நல்லா இருப்பீங்க. டேய், பெரியவனானதும் நீ என்ன ஆக போற? ஆட்டோ டிரைவர். ஆட்டோ டிரைவரா? ஐயோ, என்னாச்சுனா? ஏன் என் பையனை போட்டு அடிக்கிறீங்க? என்னம்மா வளர்த்து வச்சிருக்க நீ? பெரியவனானதும் என்ன ஆக போறேன்னு கேட்டா ஆட்டோ ஓட்ட போறேங்கற. என்னன்னா பண்றது? அவன் கூட சேர்ந்த சேர்க்க அந்த மாதிரி. டேய், இன்னொரு தடவை நீ கோலி விளையாடுறத பார்த்தேன், ஒரு 2 கோலியும் தூக்கி வித்துருவேன். ஜாக்கிரதை, பாத்துக்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அது சைத்தன்யாவோட கல்யாணத்துக்கு மறக்காம வரணும். நான் உனக்கு பத்திரிக்கை அனுப்புறேன். கல்யாணம் வச்சிருக்கேன், நீ தவறாம கண்டிப்பா வந்துருவேனா? ஹலோ அத்தை, சைத்தன்யாக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்க, அண்ணன், குழந்தைங்க எல்லாரும் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடணும். நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்தாங்க. எல்லாரையும் கூட்டிட்டு வந்து. இன்னுமா படிச்சுக்கிட்டு இருக்கா? என் பையனை கல்யாணம் வச்சிருக்கேன். நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து எல்லா வேலையும் பார்க்கணும், மறந்துடாதீங்க. என் பையனுக்கு கல்யாணம் நீங்க கண்டிப்பா வரணும். முகராசி இருக்கு, ஆயிடுவா. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிடுவா. சீக்கிரமே கண்டிப்பா கல்யாணத்துக்கு வீட்ல எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரிண்ணா. சைத்தன்யாக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், நீங்க கண்டிப்பா வரணும். அப்பா, சுத்தி சுத்தி தலையே சுத்துதுடா சாமி. அப்பா,
விப்ரோ, .net, இன்ஃபோசிஸ், டெலாய்டு. டடடடா. என்னடா தங்கத்தைய பாத்துட்டு இருக்க? ஒரிஜினல் கோல்டு 24 கேரட். போட கிளம்பி வா. எப்படி பாக்குறான் பாரு. ஏழுமலை ஆ, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். உன் முறப்பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்கியா? நீ செத்துட்டா தின்னுட்டு போலான்னு வந்த. என்னடா அபசகுணமா பேசுற? அப்புறம் பேசாம எப்ப வந்தாலும் எப்ப வந்த எவ்வளவு எடுத்துட்டு வந்த, எப்ப வந்த எவ்வளவு எடுத்துட்டு வந்த, இதேதானே? அப்படியே எனக்கு எடுத்துட்டு வர பாரு. எடுத்துட்டு போடா. வருவாங்க. போ போ கிளம்பு, உள்ள போடா. கிளம்பு. போ போ, போங்கற. போயிட்டே இரு, போ. அட என்ன ஏழுமலை நல்லா இருக்கிறியா? நீ உன் மாமனை பாத்துக்கிற மாதிரி என்னையும் பாத்துக்கிட்டேன்னா நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். என்ன சொல்ற? அடச்சா எப்ப பாரு உனக்கு குசும்புதான். அதெல்லாம் இருக்கட்டும். என்ன உனக்கு இப்பவும் பிடிக்கும்ல? அடச்சா உன்னை திருத்தவே முடியாது. நான் கேக்குறான் திருந்த மாட்டேன். நீ எல்லாம் நான் துபாய்க்கு போறதுனால தப்பிச்சிட்டேன். இல்லன்னா உன்னை நான் கோழி அமைக்கிற மாதிரி. மாமா 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 ஓ மாமா எழுந்திரியா. உனக்கெல்லாம் எப்படி மாமா தூக்கம் வருது? அட நீயா? எப்படா வந்த? நான் வர்றது இருக்கட்டும். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என் முறப்பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியா? அது எப்பவோ முடிவு பண்ணது தானடா. அது எப்படி முடிவு பண்ணுவேன்? அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. நம்மள ஒண்ணுமே இல்லாதவங்க மாதிரி தான் பாப்பாங்க. அப்படிப்பட்ட வீட்டுக்கு என் முறப்பொண்ணு அனுப்புவியா? நம்மள எல்லா விஷயத்திலயும் அசிங்கப்படுத்துவாங்க மாமா. நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். எப்படி நடக்கும்? ஏன் நடக்காது? எப்படி நடக்கும்? ஏன் நடக்காது? நான் நடக்க விட மாட்டேன். நடக்கும். நான் விட நடத்தியே மாட்டேங்க. தீருவேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடக்க விட நடந்தே மாட்டேன். தீரும். ஏன்னா அது என் முறப்பொண்ணு. நடக்கும். ஆமா. நடந்தே எப்படி நான் தீரும். விடுவேன்? விட மாட்டேன். நடக்கும். இந்த கல்யாணத்தை நடந்தே நான் தீரும். சம்மதிக்க மாட்டேன். டேய் மாப்ள, எனக்கு என்ன மூளை இல்லைன்னு நினைச்சியா? நானே நேரடியா போய் சென்னையில பாத்துட்டு வந்தேன். வாரத்துக்கு 5 நாள் தான் வேலை, மாசம் 2 லட்சம் சம்பளம். கல்யாணம் ஆனதும் நம்ம பொண்ணை கூட்டிக்கிட்டு அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிடுவான். இதை விட நல்ல சம்பந்தம் எங்கடா கிடைக்கும்? வந்தியா, சாப்பிட்டியா, அச்சதைய போட்டியா, கிளம்பி போயிட்டே இருக்கணும். அப்படின்னா என் தங்கச்சி செத்து போயிட்டான்றதுனால நீ இருந்த இரு, கிளம்பி போறதுனா போன்னு சொல்ல வரீங்க? அவ்வளவுதான்டா. இருந்தா இரு, போறதுனா போ. இருந்தா இரு, போறதுனா போவா? இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். யோ கணேஷ் மாமா, என்ன வாயை பிளந்துகிட்டு அப்படி பாக்குற? 12 அடியில பந்தல் போடலாமா இல்லாட்டி 16 அடியில பந்தல் போடலாமான்னு யோசிக்கிறேன். நீ வேலை பாக்குறன்னா ஆகாயத்தை விட பெருசா பந்தல் எனக்கு போடலாம். இந்த பந்தல் போறது மட்டும் இல்ல, கேட்டரிங் பார்க்கணும், சீர்வரிசை பார்க்கணும், பேண்டுக்கு சொல்லணும், ரூம் எல்லாம் புக் பண்ணணும், வர்றவங்களுக்கு கிஃப்ட் ரெடி பண்ணணும். நிறைய வேலை இருக்கு எனக்கு. சுனிதா கொஞ்சம் காப்பி கொண்டாமா. எடுத்து வந்து குடுமா. மத்தவங்க போட்ட பந்தலையே பந்தா கட்டுறவன் நீ வேலை செய்யறனா யார நம்புவாங்க? ஹலோ, கணேசன் ஒரு குண்டன் அனுப்புறேன், அவங்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. அதெல்லாம் ஏன் போவான்? நான்லாம் போக மாட்டேன்ப்பா. எனக்கு நிறைய வேலை